2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திருமாவளவன் அவர்களோட பேச்சில் அதோட பயம் அதிகரித்திருக்கு. ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இந்த ஒரு ஸ்பீச் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் ஓப்பன் அதாவது நாங்களும் கூட்டணி சேரலாம், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஹிண்ட்டும் இந்த ஒரு பேச்சு மூலமாக கொடுத்துருக்கு. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் இருந்துச்சு. ஈவன் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே கூட இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது, இது ரூம்குள்ளே தான் பேசணும், பப்ளிக் பிளேஸில் பேசக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆனாலும் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களோட ஸ்பீச் கொஞ்சம் பயத்தை காமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி எழுப்புகிறது. அதாவது அவர் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பிஜேபியிலிருந்து பிஜேபி முக்கிய நிர்வாகி மத்தியிலிருந்து தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ நீங்கள் பிஜேபியோட சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு 15 தொகுதிக்கு மேலே கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்தா திமுகவை வீழ்த்தி விடலாம், திமுக ஆட்சியை வெளியே தள்ளிட்டு உங்களுக்கு 15 சீட் கொடுக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் பேசியிருந்தாங்க. ஆனால் நான் அதுக்காக அஞ்ச மாட்டேன். முக்கியமாக அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஸோ மோடியோட டைரெக்டாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே கையெடுத்து நான் கும்பிட்டு விட்டேன், ஸோ அந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன திருமாவளவன் அவர்கள் தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கும். இத்தனை நாளாக திமுகவோட தான் கூட்டணி அப்படி சொல்லியிருந்த திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக என்னை அதிமுகவில் கூப்பிட்டாங்க, பிஜேபியில் கூப்பிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் கூப்பிட்டாங்க, அப்படி இப்படின்னு எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டுமே திமுகவுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கு. ஏன்னா திமுக இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியை விட பாமகவுக்கு முன்னுரிமை கொடுத்து கொண்டு இருக்கு. ஏன்னா போன டைம் திமுக வட மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி அடைந்திருக்கிறது. அதனால வட மாநிலங்களை ஸ்ட்ராங் படுத்தணும்னா பாமக கூட கூட்டணி வைத்தால் வட மாநிலம் ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படிங்கிற பிளான்ல இருக்காங்க. பாமக திமுக கூட்டணி சேரும்போது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், திமுகவோட கூட்டணியில் இருக்கும். ஸோ மற்ற கட்சிகள் கூப்பிட்டாலும் திமுகவோட தான் இருக்கும். ஸோ இத்தனை கட்சிகள் என்னை கூப்பிடுகிறது, நான் எவ்வளோ டிமாண்டில் இருக்கேன் பாருங்க, ஸோ நீங்கள் என்னை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இன்டைரக்டாக திமுக சொல்லி கொண்டு வருகிறது. இதில் தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை திமுக பாமக கூட்டணி உறுதியாகிவிட்டால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து தனியாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தனித்து போட்டியிட மாட்டாங்க. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆப்ஷனாக தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இருக்கும். ஏன்னா அதிமுகவும் தன்னோட கூட்டணி ஃபில் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆதவர்ஜன் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ திமுகவோட கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே நாங்கள் நான் உடைப்போம் அப்படி சொல்லி தளபதி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக நிறைவேற்ற போவார்கள். ஸோ இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்போகிறது. சமயம் திருவிழா மாதிரி நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டாட போகிறோம் 2026 சட்டமன்ற தேர்தலில். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. திருமாவளவன் அவர்களோட பேச்சில் அதோட பயம் அதிகரித்திருக்கு. ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இந்த ஒரு ஸ்பீச் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் ஓப்பன் அதாவது நாங்களும் கூட்டணி சேரலாம், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஹிண்ட்டும் இந்த ஒரு பேச்சு மூலமாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் இருந்துச்சு. ஈவன் தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே கூட இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது, இது ரூம்குள்ளே தான் பேசணும், பப்ளிக் பிளேஸில் பேசக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆனாலும் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களோட ஸ்பீச்
ஸ்பீச் வந்து கொஞ்சம் வந்து பயத்தை வந்து காமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புகிறது. அதாவது அவர் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து பிஜேபியிலிருந்து பிஜேபி முக்கிய நிர்வாகி மத்தியிலிருந்து தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நீங்கள் பிஜேபியோட சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு வந்து 15 தொகுதிக்கு மேலே வந்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்தா திமுகவை வீழ்த்தி விடலாம், திமுக ஆட்சியை வந்து வெளியே தள்ளிட்டு உங்களுக்கு 15 சீட் வந்து கொடுக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அதுக்காக அஞ்ச மாட்டேன். முக்கியமாக வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஸோ வந்து மோடியோட டைரெக்டாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே கையெடுத்து நான் கும்பிட்டு விட்டேன், ஸோ அந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன திருமாவளவன் அவர்கள் தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கும். இத்தனை நாளாக வந்து திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்த திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக என்னை வந்து அதிமுகவில் கூப்பிட்டாங்க, பிஜேபியில் கூப்பிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் கூப்பிட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டுமே வந்து திமுகவுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கு. ஏன்னா திமுக வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை விட வந்து பாமகவுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்து கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து போன டைம் வந்து திமுக வந்து வட மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி வந்து அடைந்திருக்கிறது. அதனால் வட மாநிலங்களை ஸ்ட்ராங் படுத்தணும்னா வந்து பாமக கூட கூட்டணி வைத்தால் வட மாநிலம் ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து இருக்காங்க. பாமக திமுக கூட்டணி சேரும்போது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கும், ஸோ மற்ற கட்சிகள் கூப்பிட்டாலும் திமுகவோட தான் இருக்கும், ஸோ வந்து இத்தனை கட்சிகள் என்னை கூப்பிடுகிறது, நான் எவ்வளோ டிமாண்டில் இருக்கேன் பாருங்கள், ஸோ நீங்கள் என்னை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இன்டைரக்டாக வந்து திமுக வந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. இதில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை திமுக பாமக கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து தனியாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, தனித்து போட்டியிட மாட்டாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆப்ஷனாக வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இருக்கும். ஏன்னா வந்து அதிமுகவும் தன்னோட கூட்டணியை வந்து ஃபில் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆதவர்ஜன் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ திமுகவோட கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே நாங்கள் நான் உடைப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக வந்து நிறைவேற்ற போவார்கள். ஸோ இதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்போகிறது. சமயம் வந்து திருவிழா மாதிரி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டாட போகிறோம் 2026 சட்டமன்ற தேர்தலில். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி தொடருமா அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கு. திருமாவளவன் அவர்களோட பேச்சில் வந்து அதோட பயம் வந்து அதிகரித்திருக்கு. ஸோ இப்போ வந்து திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க, இந்த ஒரு ஸ்பீச் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கொஞ்சம் வந்து ஓப்பன் ஒரு, அதாவது வந்து நாங்களும் கூட்டணி சேரலாம், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியும் தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஹிண்ட்டும் வந்து இந்த ஒரு பேச்சு மூலமாக கொடுத்துருக்காங்க. டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது வந்து திமுக விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி வந்து ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான கூட்டணியாக தான் வந்து இருந்துச்சு. ஈவன் வந்து தளபதி விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொன்ன உடனே கூட வந்து இதெல்லாம் வெளியே பேசக்கூடாது, இது வந்து ரூம்குள்ளே தான் பேசணும், பப்ளிக் பிளேஸில் பேசக்கூடாது அப்படிங்கிற குற்றச்சாட்டை திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. என்ன ஆனாலும் திமுக கூட்டணியிலிருந்து விடுதலை சிறுத்தை கட்சி பிரியாது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் அவர்களோட ஸ்பீச் வந்து கொஞ்சம் வந்து பயத்தை வந்து காமிக்கிறது அப்படிங்கிற கேள்வி வந்து எழுப்புகிறது. அதாவது அவர் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து என்ன வந்து பிஜேபியிலிருந்து பிஜேபி முக்கிய நிர்வாகி மத்தியிலிருந்து தொலைபேசி மூலமாக கான்டாக்ட் பண்ணாங்க. அப்போ வந்து நீங்கள் பிஜேபியோட சேர்ந்துக்கோங்க, உங்களுக்கு வந்து 15 தொகுதிக்கு மேலே வந்து கொடுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ எங்கள் கூட சேர்ந்தா திமுகவை வீழ்த்தி விடலாம், திமுக ஆட்சியை வந்து வெளியே தள்ளிட்டு உங்களுக்கு 15 சீட் வந்து கொடுக்குறோம், ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து பேசியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அதுக்காக அஞ்ச மாட்டேன். முக்கியமாக வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்னன்னா, ஸோ வந்து மோடியோட டைரெக்டாக பேசலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது எல்லாத்துக்குமே கையெடுத்து நான் கும்பிட்டு விட்டேன், ஸோ அந்த மாதிரி நான் போக மாட்டேன் அப்படி சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் என்ன திருமாவளவன் அவர்கள் தப்பாக பேசியிருக்காங்க அப்படிங்கிற கேள்வி வந்து எழுந்திருக்கும். இத்தனை நாளாக வந்து திமுகவோட தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்த திருமாவளவன் அவர்கள் சமீப காலமாக என்னை வந்து அதிமுகவில் கூப்பிட்டாங்க, பிஜேபியில் கூப்பிட்டாங்க, தமிழக வெற்றி கழகத்தில் கூப்பிட்டாங்க, அப்படி இப்படின்னு வந்து எல்லா கட்சிகளையும் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி மீண்டும் மீண்டுமே வந்து
திமுகவுக்கு ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கு. ஏன்னா திமுக வந்து இப்போ வந்து விடுதலை சிறுத்தை கட்சியை விட வந்து பாமகவுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்து கொண்டு இருக்கு. ஏன்னா வந்து போன டைம் வந்து திமுக வந்து வட மாநிலங்களில் மிகப்பெரிய தோல்வி வந்து அடைந்திருக்கிறது. அதனால வட மாநிலங்களை ஸ்ட்ராங் படுத்தணும்னா வந்து பாமக கூட கூட்டணி வைத்தால் வட மாநிலம் ஸ்ட்ராங் படுத்தலாம் அப்படிங்கிற பிளான்ல வந்து இருக்காங்க. பாமக திமுக கூட்டணி சேரும்போது விடுதலை சிறுத்தை கட்சி அந்த கூட்டணியிலிருந்து பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தான் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி நாங்கள் எங்கேயுமே போக மாட்டோம், திமுகவோட தான் கூட்டணியில் இருக்கும். ஸோ மற்ற கட்சிகள் கூப்பிட்டாலும் திமுகவோட தான் இருக்கும். ஸோ வந்து இத்தனை கட்சிகள் என்னை கூப்பிடுகிறது, நான் எவ்வளோ டிமாண்டில் இருக்கேன் பாருங்க, ஸோ நீங்கள் என்னை வச்சுக்கோங்க அப்படி சொல்லி இன்டைரக்டாக வந்து திமுக வந்து சொல்லிக்கொண்டு வருகிறது. இதில் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு என்ன ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருவேளை திமுக பாமக கூட்டணி வந்து உறுதியாகிவிட்டால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணியிலிருந்து தனியாக பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தனித்து போட்டியிட மாட்டாங்க. அப்போ வந்து ஒரே ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆப்ஷனாக வந்து தமிழக வெற்றி கழகம் மட்டுமே இருக்கும். ஏன்னா வந்து அதிமுகவும் தன்னோட கூட்டணியை வந்து இப்போ ஃபில் பண்ணி கொண்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த ஆதவர்ஜன் சொன்னாங்க பார்த்தீங்களா, ஸோ திமுகவோட கூட்டணி கணக்குகள் எல்லாத்தையுமே தாங்க நான் உடைப்போம் அப்படின்னு சொல்லி தளபதி சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மூலமாக வந்து நிறைவேற்ற போவார்கள். ஸோ இதனால் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்ம யாருமே எதிர்பார்க்காத அடுத்தடுத்த மாற்றங்கள் வரப்போகிறது. சமயம் வந்து திருவிழா மாதிரி வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கொண்டாட போகிறோம் 2026 சட்டமன்ற தேர்தலில்.